திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளில் இருந்து குறைந்தது 12 முஸ்லிம் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கிறோம். இப்பொழுது இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கு 5 தொகுதிகளை தந்திருக்கிறார்கள். மனிதநேய மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. அவர்களுக்கு எங்களைப் போல் 5 தொகுதிகளை ஒதுக்குவார்கள் என்று நான் நம்புகிறேன். அதே போன்று SDP கட்சியும் அதில் இணைய இருக்கிறது. அவர்களுக்கு உரிய தொகுதிகளை தருவார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதோடு காங்கிரஸ் கட்சியில் இருந்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தும் முஸ்லிம் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட வேண்டும். சென்ற நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தோம். பாண்டிச்சேரி உள்ளிட்ட தமிழகத்தில் 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் 10% இடஒதுக்கீடாக 4 நாடாளுமன்ற தொகுதிகள் முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்தோம். திராவிட முன்னேற்ற கழக தலைமை அதனை ஏற்றது. அதே போன்று சட்டமன்ற தேர்தலிலும் 10% என்றால் சற்றொப்ப 24 தொகுதிகளில் முஸ்லிம் சமுதாய வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும். இப்பொழுது எல்லா முஸ்லிம் அமைப்புகளும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையினுடைய கூட்டணியில் இணைந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே வரக்கூடிய தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட அதே நிலைமை 10% நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது போல 10% சட்டமன்ற தொகுதிகளும் ஒதுக்கப்படக்கூடிய ஒரு நிலை இன்று உருவாகி இருக்கிறது. அதற்காக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மகிழ்ச்சி அடைகிறது. முஸ்லிம் சமுதாயம் அதனை பெருமையோடு வரவேற்கிறது. இப்பொழுது இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கு 5, மனிதநேய மக்கள் கட்சிக்கு 5, மற்றுமுள்ள முஸ்லிம் அமைப்புகளுக்கு சிலவும் சேர்த்து அதோடு திமுக காங்கிரஸ் கட்சியிலே உள்ளவர்களுக்கும் தொகுதிகள் ஒதுக்கப்படும் பொழுது சற்றொப்ப அது 18க்கு மேலே போகும் என்று நான் நம்புகிறேன். சில நேரங்களில் 24 கூட அடைந்து விடலாம். அது வரவேற்கக்கூடிய ஒன்று. அதனை வாழ்த்தி இந்திய முஸ்லீம் லீகின் சார்பில் வரவேற்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு முஸ்லிம் சமுதாயத்துடைய ஒட்டுமொத்தமான வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு இந்த தேர்தலில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் உருவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக உள்ள வலிமை பெற்ற சக்தி பெற்ற அரசியலில் ஈடுபட்டு வெல்லக்கூடிய ஆற்றலை பெற்ற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே. நான் தொடர்ந்து 1.5 ஆண்டு காலமாக இதனை நான் சொல்லி கொண்டு வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எத்தனையோ கட்சிகள் அவ்வப்போது நேற்று பெய்கிற மழையில் இன்று காலையிலே பூக்கிற காளான்களைப் போல பல்வேறு கட்சிகள் தோன்றி அரசியலிலே குழப்பத்தை விளைவித்துக் கொண்டிருந்தாலும் தெளிவான நீரோடை போல இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற கட்சி. அதனை எதிர்த்து வெல்லுகிற ஆற்றல் பெற்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்தான். வீட்டு திருமணத்திலே பேசுகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைமையை ஏற்று வருங்காலத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கொண்டு வருவதற்கு எல்லா வகையிலும் பாடுபடுவோம் என்று அறிவித்தார். அடுத்த வாரத்தில் அம்மாவின் பக்கம் ஆதரவாக பேசினார். அதற்கு அடுத்த வாரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பாய்ந்தார். அடுத்த வாரத்தில் எலெக்ஷனுக்கு பிறகு அதனை விட்டு நீங்கதாக சொன்னார். பிறகு எதையெதோ பேசினார். இப்பொழுது எதையெதோ செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே வைகோ அவர்கள் அவருடைய பேச்சு நிதானமற்ற பேச்சு. நேற்று ஒன்று, இன்று ஒன்று, நாளைக்கு நிச்சயமாக வேறொன்றை பேசுவார். அவர் பேசுவதை நாட்டு மக்கள் நம்புவது இல்லை.